ॐ वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अर्यातीतरसीवर भगवारिसभयल அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சலரமணன் பரிவாருளம் முருகானல பரநார்ந்திடு குஹயார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்டே ஆவியுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீயல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே। ஓம் அதிமதுரசாபஹஸ்தாம் अपरिमितां मोदबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे। ॐ ऐं ह्रीं श्रीं 89th शिवप्रिया शिवपरा शिष्टेष्टा शिष्टपूजिता शिवप्रिया शिवपरा शिष्टेष्टा शिष्टपूजिता अप्रमेया स्वप्रकाशा मनोवाचामगोचरा अप्रमेया स्वप्रकाशा वाचामगोचरा चिच्चक्तिश्चेतना रूपा जडशक्तिर्जडात्मिका चिच्चक्तिश्चेतना रूपा जडशक्तिर्जडात्मिका गायत्री व्याहृतिः सन्ध्या द्विजवृन्दनिषेविता गायत्री व्याहृति सन्ध्या द्विजवृन्दनिषेविता। இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். அடுத்து 91 तत्त्वासना तत्त्वमयी पञ्चकोशान्तरस्थिता तत्त्वासना तत्त्वमयी पञ्चकोशान्तरस्थिता निस्सीममहिमा नित्ययौवना मदशालिनी निस्सीममहिमा नित्ययौवना मदशालिनी तत्त्वासना तत्त्वमयी पञ्चकोशान्तरस्थिता तत्त्वासना तत्त्वमयी पञ्चकोशान्तरस्थिता निस्सीममहिमा नित्ययौवना मदशालिनी निस्सीममहिमा नित्ययौवना मदशालिनी। இங்கே தத்துவாசனா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை எப்படி பிரிக்கணும்னு கேட்டால் தத்துவ ஆசனான்னு இருக்கு. தத்துவ ஆசனா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சில சாஸ்திரங்கள் 24 தத்துவங்கள் இருக்கிறதா வகைப்படுத்தி இருக்கு. இன்னும் சில சாஸ்திரங்கள் 36 தத்துவங்கள் இருக்கிறதா சொல்லுது. என்னென்ன தத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா தன்மாத்திரைகள் அப்படிம்பாங்க.
அதாவது சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தன்னு சொல்லுவாங்க. சப்தன்னா காது கேட்கணும், சப்தம் அது. ஸ்பர்ஷன்னா தொடு உணர்வு, ரூபம் ரசம் கந்தம் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது 5. அப்புறம் பஞ்ச மகாபூதங்கள் அது 5, உங்களுக்கு தெரியும் அது என்னென்னு. அப்புறம் ஞானேந்திரியங்கள், கண் காது இதெல்லாம், கர்மேந்திரியங்கள் இதெல்லாம் 5 5. இது என்னாச்சு 20 ஆச்சா. அப்புறம் மனம், அகங்காரம், புத்தி, மகத் அல்லது பிரகிருதி, இவையே 24. அதை தவிர ஜீவன், நியதி, காலம், ராகம், கலா, வித்யா, மாயா என்று 7 மாயா தத்துவங்கள். ஸோ 24 + 7 எவ்வளோ ஆச்சு 31. அப்புறம் சுத்த வித்யா, ஈஸ்வரன், சதாசிவன், சக்தி, சிவன் என்று 5 சிவ தத்துவங்கள். ஸோ மாயா தத்துவங்கள், அதுக்கடுத்து சிவ தத்துவங்கள், இப்படி 36 சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தை பார்த்தோன்னா, பிரபஞ்சத்தை பார்த்தோம்னா அது எதால் ஆனது? இந்த 36 தத்துவங்களால் ஆனது அப்படின்னு சாஸ்திரம். அன்றைக்கி இந்த சாஸ்திரத்தை படி சொல்கிறாரு நினைக்கிறேன். இன்னும் சில சாஸ்திரங்களில் வந்து இந்த 24 சொல்லிவிட்டு ஜீவனையும் சேர்த்து 25 சொல்லிக்கிறாங்க, இல்லை 23 25 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்தை ஒவ்வொரு வகையான சொல்லியிருக்காங்க தத்துவங்கள். ஸோ இந்த எல்லா தத்துவங்களையுமே தன்னுடைய ஆசனமாக கொண்டு அதில் அமர்ந்திருப்போம். தத்துவ ஆசனா. எல்லா தத்துவங்களையும் அவள் நிறைஞ்சிருக்கா, அதில் அமர்ந்திருக்கா. அப்படி எங்கே அமர்ந்திருந்தாலும் உண்மையான ஆசனம் என்ன அவளுக்கு? பக்த மானச ஹம்சிகா, பக்தரோட இதயத்தில் இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தத்துவ ஆசனா. அந்த 36 தத்துவங்கள்லையும் அவள் இருக்கா, அதை ஆசனமாக போட்டு அதில் அமர்ந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பொருள். ஸோ தத் வாசனான்னு படிச்சிடக்கூடாது, ஏதோ ஒரு வாசனையை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு படிச்சிடக்கூடாது. அது தத்துவ ஆசனான்னு பிரித்து படிக்கணும். ஸோ இந்த எல்லா தத்துவங்கள்லையும் அவள் அமர்ந்திருக்கா. இந்த தத்துவங்களை தனது இருக்கையாக கொண்ட பரம்பொருள் தத்துவாசனா. தத்துவங்களை தன்னிடமிருந்து வெளிப்படும்படி செய்பவளானதாலும் தத்துவாசனா. அப்படின்னா தத்துவானி அஸ்யதா, தன்னிடமிருந்து அந்த தத்துவங்களையெல்லாம் வெளிக்கொணர்றான், அதனாலே அவள் தத்துவாசனா அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த தத்துவங்களுடைய எல்லா தத்துவங்களுடைய ஆதாரமாகவும் அதிலே வசிப்பவளாகவும் இருக்கையாக கொண்டவளாக இருக்கிறனால தத்துவாசனா. அப்புறம் தத்துவம் ஐ, தத்துவம் அசி கிடையாது. திருப்பி நான் சொல்கிறேன், அதாவது நம்ம வேதங்களில் வந்து மகா வாக்கியமாக தத்துவம் அசின்னு சொல்லப்படும். இங்கே அதை சொல்லலை, தத்துவம் ஐன்னு சொல்லப்படும். தத் அப்படின்னா அதுன்னு சொல்லுவோம். எதை அதுன்னு சொல்லுவோம்? நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லாத ஏதோ ஒன்று தான் அதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது புலன்களுக்கு புலப்படாத, மனதிற்கு எட்டாத, ஆனால் புத்திக்கு சூக்ஷ்மமாக விளங்கக்கூடிய ஒரு பொருளை தான் அதுன்னு உணர்த்துவோம். அது என்னன்னு கேட்டால் பரம்பொருள் பிரம்மஸ்வரூபம். ஸோ தத்துன்னு அம்பாளை ஏன் சொல்கிறாங்கன்னா அதுவாகவும் அவள் தான் இருக்கா. அதுன்னு அர்த்தம் எல்லாத்தையும் நீக்கமாக நிறைஞ்ச பரம்பொருளாகவும் அவள் தான் இருக்கா. துவம் நீ அப்படின்னு அர்த்தம் உன்னுடைய இதயத்தில் அந்த பூர்ண பரமாத்மாவாக ஆத்மஸ்வரூபமாகவும் அவள் தான் இருக்கா. அதுதான் தத்துன்னு அம்பாளை குறிக்கிறாங்க, துவம்னு அம்பாளை குறிக்கிறாங்க. ஸோ இப்போது எல்லா இடத்துலையும் கடவுளை பார்த்த பிறகு நான் ஒரு பாவின்னு சொல்லிட்டேன்னா அது ரொம்ப அபத்தம். அது சொல்லக்கூடாது. அதான் சுவாமி விவேகானந்தருக்கு அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் போய் இதுதான் அவர் சொன்னார். என்னது பாவி சொல்லிட்டு இருக்கீங்க? எவ்ரி சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன். நாம் எல்லாருமே அந்த பரமாத்மாவோட அம்சம். அந்த பரமாத்மாவே தான் நம்ம இதயத்தில் இயங்கும். அதனால பாவின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால் நான் பாவின்னு சொல்லக்கூடாது. எனக்குள்ளே அம்பாள் தான் இருக்கா, நான் அம்பாளுடைய குழந்தை, இல்லை அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படி சொல்லணும். ஸோ தத்துனா எல்லாமாகவும் விரிந்திருப்பது அம்பாள் தான். துவம்னு சொல்லி ஸ்வரூபமாக அந்த ஆன்மஸ்வரூபமாக இருக்கிறது அம்பாள் அப்படின்னு குறிக்கும். தத்துவம் ஐ. நான் நேற்று சொன்ன மாதிரி ரொம்ப பிரியமை யாராவது நம்ம அழைக்கணும்னா ஐன்னு அழைப்போம். பெண் பாலரில் எஸ்பெஷலி அம்மாவை, சகோதரியை, இப்படி நம்ம வந்து ரொம்ப நேசத்தோடு அன்போடு அழைக்கணும், ஐன்னு அழைப்போம். ஸோ இவ ஜெகஜனனி ஜெகன் மாதான்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே தாயாக விளங்குறதுனால ரொம்ப அன்போடு ஐ என்று அழைக்கப்படுறாங்க. நேற்றையே நம்ம பார்த்தோம், தமிழ் மொழியும் சரி மராத்தி மொழியிலையும் ஐங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தமிழில் பயன்படுத்துகிற மாதிரி தெரியலையே சுவாமி நம்ம சொல்லலாம். ஆனால் செந்தமிழில் ஐங்கிற வார்த்தை இருக்கப்படுது. நமக்கு தான் இப்போ நம்ம தமிழில் தான் எல்லாம் சிரிஞ்சிடுச்சு இல்லையா. ஸோ ஐ அப்படின்னா தாயே,
ஐகிரி நந்தினி, ஐகிரி நந்தினின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ ஐன்னு சொன்னால் அம்பாள், எல்லாருக்கும் எல்லாருடைய இதயத்திலையும் மிக நேசமாக இருக்கக்கூடியவள், ரொம்ப பிரியமானவளாக இருக்கக்கூடியவள். அதான் ஐ என்று இங்கே அம்பாளை சொல்லியிருக்காங்க. அன்புடன் அழைக்கப்படுபவள். பஞ்ச கோஷாந்தரஸ்திதா, 5 கோஷங்களின் உள்ளமர்ந்திருப்பவள். உங்களுக்கு தெரியும் இல்லையா 5 கோஷங்கள் என்னென்னு சொல்லிட்டு? ஒன்று அன்னமய கோஷம், இது உடல் அன்னத்தாலேயே ஆனது, நம்ம சாப்பிட்றது அன்னத்தினாலே வளரக்கூடியது இல்லையா, அன்னமய கோஷம். அதுக்குள்ளே பிராணமய கோஷம். அப்புறம் மனோமய கோஷம், இந்திரியங்கள் மனசெல்லாம் மனோமய கோஷம். அப்புறம் விஞ்ஞானமய கோஷம் சொல்லுவாங்க, அதில் தான் அந்த ஆன்ம ஒளி பிரதிபலிக்கலாம், அந்த விஞ்ஞானமய கோஷம். அப்புறம் நல்ல ஆழ்ந்த நிதிரில் போனோம், எங்கே இருக்கோம்? ஆனந்தமய கோஷத்தில் இருக்கும். அப்புறம் அது ஒரு ஆனந்தத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த 5 கோஷங்கள்னா உரைன்னு அர்த்தம். ஒரு கத்தி இருக்குன்னு அந்த உரையில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த கத்தி விளங்காதபடி, கத்தி தெரியாதபடி, புலப்படாதபடி ஒரு உரையில் போட்டு. அதுபோல் இந்த அம்பாள் அல்லது இந்த பரமாத்மா விளங்காதபடி உரை போட்டு மூடி இருக்கிற மாதிரி இந்த 5 கோஷங்களும் இருக்கும். அதுக்கும் உள்ள உட்பொருளாக சூட்சமமாக அமர்ந்திருப்பவள் அம்பாள். ஆக நம்முடைய இந்த பஞ்சகோஷங்கள் சொல்கிற இந்த அன்னமயம், பிராணமயம், மனோமயம் இதெல்லாம் கடந்து உள்ளே போனால் அதையும் கடந்து போனோம்னா எல்லாத்துக்கும் நடுநாயகமாக அம்பாள் ஆத்மஸ்வரூபமாக இருக்கா. ஸோ பஞ்ச கோஷாந்தரஸ்திதா, அந்தரஸ்திதா, அந்த பஞ்சகோஷங்களுக்கு உள்ள அதை ஊடுருவி அதுக்குள்ள அம்பாள் அமர்ந்திருக்கா அப்படிங்கிறதான். இந்த பஞ்சகோஷங்கள் நானல்ல விளக்கின பிறகு, நான் இத்தின்னு விளக்கின பிறகு, அப்புறம் இத்தின்னு சொல்லி அங்கே உள்ளே இருக்கிற அந்த பரம்பொருள் உணரக்கூடியது. ஸோ அப்படி எல்லாத்துக்குள்ளேயும் ரகசிய பொருளாக, மறைபொருளாக இருப்பவளாக அம்பாள் இருக்கிறாள். அதான் பஞ்ச கோஷா அந்தரஸ்திதா, உள்ளே இருக்கிறாள். இன்னொரு டெக்னிக்கல் சமாச்சாரம் இங்கே சொல்கிறார். 9வது ஆவரணத்தில் அந்த ஸ்ரீசக்கரம் இருக்கு இல்லையா, அதில் நவ ஆவரணம் சொல்லுவோம். அதில் 9வது ஆவரணத்தில் பிந்து சக்கரத்தில் தேவி அமரும் சிம்ஹாசனத்தை பாவனை செய்து, அதன் மேலும் 4புறத்திலும் முறையே ஸ்ரீவித்யை, பரஞ்சோதி, பராநிஷ்கலா, அஜபா, மாத்ருகா என்ற 5 கோஷாம்பிகைகளை வழிபடுவர். அவர்களால் வழிபடப்படுபவள் தேவி. இந்த 5 கோஷாம்பிகைகளின் முறையே ஆனந்தமயம், விஞ்ஞானமயம், மனோமயம், பிராணமயம், அன்னமயம் என்ற 5 கோஷங்களின் தனித்தனி சக்தி வடிவங்கள். ஒவ்வொரு கோஷத்தின் நடுவே அதனதன் தனிச்சக்தியாகவும் இருப்பவள் அம்பாள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஸ்ரீசக்கரத்தை எடுத்து இந்த நவ ஆவரணத்தை விளக்கி அதில் இருக்கிற இந்த பிந்து, அதை சுற்றி இருக்கிற 4 டிரெக்ஷன்ஸ் மேலே. ஸோ இப்படி இந்த சக்திகளாகவும் அவர் இருக்கா, அந்த சக்திகளே வழிபடக்கூடிய சக்தியாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இங்கே பஞ்சகோஷாந்தரஸ்திதா அப்படின்னு பொருள் சொல்லுவார். அப்புறம் நிஸ்ஸீம மகிமா, நித்திய யௌவனா, மதசாலினி. நிஸ்ஸீம, சீமன்னு சொன்ன எல்லைன்னு அர்த்தம். நிஸ்ஸீமா, எல்லையே இல்லாத, கரையற்ற, சொல்லுவோம் இல்லையா, எல்லையே இல்லாத நிஸ்ஸீம மகிமா, பெருமை வாய்ந்தவர்கள். அவளோட பெருமையை சொல்லி மூடாது. ஏதாவானஸ்ய மகிமா புருஷத்தில் வருது. எல்லாமே அவளுடைய மகிமை தான், எல்லாமே அவளுடைய பெருமைகள். இந்த உலகம் இவ்வளோ பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு தான் காரணம். அது மாத்திரம் எல்லாம் சரியாக அதோட வேலையை செஞ்சுட்டு இருப்பார். கோள்கள்லாம் அதோடைய அந்த தடங்களில் சுற்றிட்டு இருக்கு. இப்போ ஜீவர்களும் அவர்களுடைய கர்ம விதி அனுசாரப்படி அவர்களுடைய பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் ஏதோ நியதி கட்டுப்பட்டு தான் நடக்குது இல்லையா. இந்த பருவங்களும் மாறி மாறி வருது பாருங்க. வெயில் அடிக்குது, அப்புறம் கொஞ்சம் மழை காலம் வருது, பொழைச்சோம். இந்த வெயிலே ஒரே அடித்தா என்ன ஆகும்? நம்ம பொசுங்கி போவோம் இல்லையா. இல்லை மழையாக கொட்டி தீர்த்துச்சுன்னா என்ன ஆகும்? வெள்ளக்காடாயிடும். ஸோ ஏதோ ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு தான் இங்கே என்ன நடந்துச்சு. இப்படி யோசிச்சு பார்த்தோம்னா அம்பாளுடைய பெருமையை ரொம்ப அற்புதமானது. ஆனால் எதுவுமே இந்த உலகத்தில் எல்லாமே தேய்மானத்துக்கு உட்பட்டு தான். ஸோ அழியத்தான் வேணும். புதுசாக வரணும்னா திருப்பி அழியணும். இந்த உடம்பு நம்ம கொடுத்துருக்கார் பகவான். எவ்வளோ காலம் இந்த உடம்பு வச்சு வாழ முடியும்? 90 வயசு 80 வயசு எல்லாமே அப்படியே தேஞ்சு அழிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். அப்போது அது அழிஞ்சாதான் இன்னொரு உடம்பு நமக்கு கிடைக்குது இல்லையா. ஆக அழிவு ரொம்ப முக்கியம்.
சரி, அழிவு வந்து நம்ம வந்து வெறுக்கக்கூடாது. ஐயோ அழிவு அழிவு பயப்படக்கூடாது. அழிவு எதுக்குன்னா இன்னொரு புதிய படைத்தலுக்காக தான் அழிவு. ஸோ அப்படி எல்லாமே அம்பாளுடைய பெருமை தான், அம்பாளுடைய மகிமா. ஏதாவானஸ்ய மகிமா. சரி, நான் எப்போ இதை நான் சொல்வேன்னா, அந்த விரிந்து பறந்த கடலில் முன்னே பார்க்கும்போது நான் இதை சொல்லுவேன், ஏதாவானஸ்ய மகிமா. இது யாருடைய மகிமை? இதெல்லாம் எவ்வளோ பெரிய கடல் பா. அதே மாதிரி மலை, பெரிய மலையை பார்க்கணும், ஆஹா எவ்வளோ பெரிய மலை, ஆகாசம் இப்படி விரிந்து பறந்து இருக்கு பாரு. இல்லையா? இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? ஒரு துகளை கூட நம்மளால செய்ய முடியாது. இருக்கிறத வேணால் மாற்றி அமைச்சு ஏதோ செய்யலாம். குண்டு எடுத்து குழியில் போட்டு, குழி எடுத்து குண்டில் போட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதோ செய்யலாமே முடிய நம்ம எதையுமே படைக்க முடியாது. அது மட்டும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், அவருடைய மகிமை தான். ஒரு சின்ன ஒரு விந்து, ஒரு முட்டை சேர்ந்து இந்த குழந்தை என்ன அழகாக பிறக்குது பாருங்கள். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? அந்த குழந்தைக்கு எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. என்ன ஆச்சரியம் அது! மூளை இருக்குது, ஹிருதயம் இருக்குது, கை காலில் குட்டி குட்டியாக இருக்குது, சிரிப்பு, எல்லா உணர்வுகளை காமிக்கக்கூடிய எல்லா வகையும் இருக்குது. எல்லாம் அவருடைய மகிமை தான். மகிமை இதை யோசிச்சு பார்த்தா எல்லாமே அவருடைய மகிமை. நிச்சீம மகிமா, எல்லாமே அவருடைய. இப்படி தான் ஒரு சொற்பொழிவார் சொன்னாராம், உலகத்தில் எல்லாத்தையுமே ஆண்டவன் வந்து பர்ஃபெக்டாக படைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஒரு கூணன் அவன் எந்திருந்து கேட்டானா, என்னையுமா அப்படின்னு கேட்டானா. ஆமாம், யூ ஆர் அ பர்ஃபெக்ட் கூணன் அப்படின்னு சொற்பொழிவார் சொன்னாராம். என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் சரிதான் படிச்சோம். அப்படிதான் பார்க்கணும். இந்த யோகர் சுவாமின்னு சொல்லுவாங்க, யாழ்ப்பாணத்தில் இருந்தவர். அவர் தன்னுடைய உடம்பை ஊக்கும்போது கடைசி சொன்ன வார்த்தை தான், எல்லாம் சரி. அதான் ஞானம். எல்லாம் இங்கே சரியாக தான், எதுவுமே பிழையாது. ஏன்? ஆண்டவன் நியதிப்படி நடக்கிறதுனால எல்லாம் சரி. இங்கே ஒரு குற்றம் குறையும் இல்லை, எல்லாம் சரி. அதே மாதிரி சுவாமி தப்போன் மகாராஜன் அப்படிதானே கடைசி அந்த உடம்பை விடுறதுன்னு சொன்னாராம். என்ன சொன்னாராம்? அந்த பரம்பொருள், அந்த ஆண்டவனுக்கு நன்றின்னு சொன்னாங்க. கடைசி வார்த்தை சொன்னது தானே. ஏன்னா இவ்வளோ காலம் நம்மளை போஷித்து காப்பாற்றி வச்சுருக்காங்க, எல்லாம் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லையா? அவங்க நன்றி கூட சொல்லக்கூடாது. நம்ம அவர் அவ்வளோ பெரிய அத்வைதாச்சாரியராக இருந்தாலும் கடைசி என்ன சொன்னான்னு கேட்டால், அந்த ஆண்டவனுக்கு பரம்பொருளுக்கு நன்றி. ஸோ அவருடைய மகிமை தான் இது எல்லாமே. யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாமே அவருடைய மகிமை. ஒரு சின்ன விதையில் எவ்வளோ மரங்கள், எவ்வளோ காய்கனிகள், எவ்வளோ விஷயங்கள் நினச்சி பார்க்க ஆச்சு. நமக்கு நினைக்கிறதுக்கு நேரமே இல்லை. இதெல்லாம் ஏதோ டிவியில் ரொம்ப சீரியலாக பார்த்துட்டு இருக்கோம், இல்லை யூடியூப்பில் எதையாவது குழஞ்சிட்டே இருக்கோம் இல்லையா? அமைதியாக உட்காந்து அந்த ஆண்டவனுடைய படைப்பை ரசித்து வியக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆக்சுவலாக வியக்கணும். அது நினச்சி வியக்கணும். அது மனதை தூய்மைப்படுத்தும். அகங்காரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும். ஏன்னா இவ்வளோ கிராண்டாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் இங்கே. அதை நினச்சி வியக்க நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நம்மளுடைய அகங்காரம் அழியும். நான் செய்கிறேன் என்னத்தை செஞ்சு பிடிச்சோம் நம்ம இந்த உலகத்தில்? எல்லாம் பகவான் பண்ணி வச்சுருக்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட பாலை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்க, நம்ம குடிக்கணும்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய கருணை பாருங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி பாலை ஏற்பாடு பண்ணிட்டார். ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு பகவான். ஏதாவானஸ்ய மகிமா. ஸோ நிச்சீம மகிமானா எல்லையில்லாத மகிமை படைக்கும். இப்படி அம்பாளை நினச்சி நம்ம உருகணும். இப்போ பாரு பால் அபிஷேகம் பண்ணி, தேன் அபிஷேகம் பண்ணி, அரோகராரோ, அது ஒரு வகையான பக்தி இல்லையே நான் சொல்லலை. மூட பக்தி இருக்கட்டும், நல்லது தான் அந்த பக்தியும். எப்போ பாரு அதுதான் பக்தி நினச்சிக்கூடாது. எங்கே போய் உட்காந்து இதெல்லாம் பார்த்தாலும் ஆஹா என்ன அற்புதமான படைப்பு, என்ன அழகாக இருக்குது, எப்படி இதை படைச்சா, அப்படி வியக்கணும் அம்பாள் நினச்சி. ஒரு சின்ன குழந்தை சிரிச்சா அது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அம்பாள் தான் சிரிக்கிறா, அந்த அம்பாள் தான் வெளிப்படுறா. யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன சம்ஸ்திதா. எங்கெல்லாம் அந்த மாத்ரு பாவமை பார்க்குறோமோ அங்கே அம்பாள் தான் வெளிப்படுறா. தயா ரூபேன சம்ஸ்திதா. இரக்கத்தை பார்க்குறோமோ அங்கே அம்பாள் தான் இப்படி தான் அம்பாளை பார்க்க கற்றுக்கணும். அப்போ தான் அந்த ஒரு மாதிரி விரிந்துபட்ட பறந்துபட்ட பார்வையார். ஸோ விக்கிரகத்தில் பார்க்குறது ஒன்று, அதை தவிர எல்லாத்துலையும் பார்க்குற பழகம். நிச்சீம மகிமா, எல்லையில்லாத பெருமை மிக்கவளாக அம்பாள் இருக்கா. நித்திய யௌவனா, எவ்வளோ ஃபார்ச்சுனேட் பாருங்க அம்பாள். அவளுக்கு மூப்பு பிணியெல்லாம் கிடையாது நம்மளை மாதிரி. நித்திய யௌவனா. அவளுக்கு என்னப்பா எப்பயும் 16 வயசு, யங் அண்ட் பியூட்டிஃபுல்.
எங்களை மாதிரியா வயசு போய் நடை தளர்ந்து போய் நரைச்சி போய் பல்லெல்லாம் விழுந்து இவ்வளோ கொடுமை. அவளுக்கு அப்படிலாம் கிடையாது. இங்கே பார்த்துருக்கீங்களா அப்படி அம்பாள் வந்து ஃபோட்டோலையோ எங்கேயோ நிறைய படுத்த கிழவியாவோ பொக்கவாய் கிழவியாவோ அம்பாள் நித்திய யௌவனா. ஸோ எப்பயுமே யௌவனம் மாறாது. அது பூர்ணா, கூடுதலும் குறைவும் இல்லாத ஒரு பொருள். அதனால தான் நித்திய யௌவனம், நவநவன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே புதுமையாக இருக்கக்கூடியவர், எப்பொழுதுமே இளமையாக இருக்கக்கூடியவர், அதான் நித்திய யௌவனம். அப்படின்னா அவளுக்கு தேய்மானம் கிடையாது. ஏன்னா பிறக்கல, அவள் பிறக்கிற பொழுதுலாம் வளரும், அப்புறம் தேயும் அழியும். இவள் நித்தியமாக இருக்கா, எப்பயும் இருக்கிறதுனால அவளுக்கு வந்து காலங்கிறது அவள்கிட்ட செல்லுபடியாகாது. உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றது காலம்தான் இல்லையா? இந்த காலங்கிறது மாயாசக்தியோட ஒரு வெளிப்பாடை ஒழிய அது மாயாசக்தியை ஒன்றும் செய்ய முடியாது, பரம்பொருளை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால பரம்பொருளுக்கு தேய்மானமும் கிடையாது, அழிவும் கிடையாது, காலத்துக்கு அப்பாற்பட்டது. ஸோ அதனால நித்திய யௌவனம், எப்பொழுதும் யௌவனமாகவே இருக்கக்கூடாது. அதான் நம்மளுடைய கோயில்கள் எல்லாமே பாருங்க, அம்பாள் என்ன அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகு அம்பாள். அந்த நம்ம எப்பயும் போய் போன திருமெய்ச்சூடா, லலிதாம்பிகை, அகிலாண்டேஸ்வரி, மீனாட்சி, காமாட்சி சொல்லிகிட்டே போகலாம். எல்லா இடத்துலையும் அழகுன்னு அழகு அம்பாள். ஸோ அது மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? ரொம்ப அழகு. நித்திய யௌவனா, நித்திய யௌவனா. மதசாலினி, மதம்னா இங்கே என்ன அர்த்தம்னு கேட்டால் ஆனந்த மதம். ஆனந்த மதத்தால் விளங்குபவள், அதிலே திளைப்பவள். என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் வெளியிலேருந்து ஏதாவது பொருளை அனுபவிக்கும் போதும் ஆனந்தம் நினைக்கிறோம். அவன் எப்பயும் ஆனந்த சுரூபினியாக இருக்கான். அவளே ஆனந்த சுரூபங்களுக்கான அந்த ஆனந்தத்தினால அது மதம் பிடிச்ச மாதிரி, மதம் பிடிச்ச யானை சொல்லுவாங்க இல்லையா, அது வேறு சமாச்சாரம். ஆனால் இங்கே மதம்னா என்ன அர்த்தம்னா ஆனந்தம். அப்படி ஆனந்த வடிவினலாக இருக்கா. எதனால ஆனந்தமாக இருக்கா அப்படி கேள்வியே கேட்கக்கூடாது. ஆனந்தமே அவளுடைய ஸ்வரூபம். லாட்டரியில் ஒரு பல கோடி ரூபா விழுந்துடுச்சு, 10 கோடி ரூபா, ஆனந்தம். ஐயோ அந்த நம்பர் இல்லையா, ஒரு நம்பர் தப்பாக பிரிண்ட் பண்ணிடுவோம், ஆனந்தம் போச்சு. நம்ம ஆனந்தம் ஒரு செகண்ட் கூட நீடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி எதையோ சார்ந்த ஆனந்தம் கிடையாது. உலகத்தை சார்ந்திருந்தா நம்ம ஆனந்தம் அது மாறுபாடுக்கு உட்பட்டது இல்லையா? ஆனால் இவளுடைய ஆனந்தம் எதையும் சார்ந்திட, அவளுடைய சொரூபமே எல்லை இல்லாத ஆனந்தம். அதுதான் இங்கே மதம்னு சொல்றது. வேறு பொருள் நாட்டமின்றி ஆனந்தம் ஒன்றையே உணர்ந்து கொண்டிருக்கும் மனநிலை மதமாகும். மதம்னா இங்கே என்னன்னு சொல்றார் ஆசிரியர்? என்ன சொல்றார்? வேறு பொருள் எதையும் நாடாமல் ஆனந்தம் ஒன்றையே உணர்ந்து கொண்டிருக்கும் மனநிலை மதமாகும். அப்போ மதசாலினா அந்த மத நிலையால் நன்கு பிரகாசிப்பவள் மதசாலினி. அந்த மாதிரி ஆனந்தத்திலேயே திளைத்து இருக்காள் அம்பாள். நம்ம அடுத்தவங்க ஏன் துன்புறுத்தணும் தெரியுமா? ஏன்னா நம்மகிட்ட ஆனந்தம் இல்லை, ஏதோ ஒரு வகையான ஒரு அவலம் தான் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட மனநிலை தான் அடுத்தவங்களை துன்புறுத்துவோம். ஆனந்தமே நிறைஞ்சிருந்தால் யாருமே யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க. உள்ள ஆனந்தம் நிறைஞ்சும் போது எல்லாம் ஆனந்தத்தை வெளிப்பாடாக இருக்கும். அதனால தான் அம்பாள் நம்மளை துன்புறுத்தவே முடியாது. அவள் ஆனந்தமாக இருக்கும்போது எதுக்கு துன்புறுத்தணும்னு நினைப்பே வருது. தனக்கு அந்நியம் இல்லாமல் இருக்கும்போது யாரை துன்புறுத்துறது? ஸோ அப்படி ஒரு நிலையில் அம்பா, அதான் மதசாலினி. இங்கே மதம்னு சொன்னால் ஆனந்த நிலை, ஆனந்தம் ஒன்றையே உணர்ந்து கொண்டிருக்கும் நிலை, எதையும் சாராமல், வெளி உலகத்தில் உள்ள எதையும் சாராமல் ஆனந்தம் ஒன்றையே உணர்ந்து கொண்டிருக்கும். அப்படி மதசாலினி. மதம் பிடிச்சு அலையிறான்னா அந்த மதம் கிடையாது. இந்த மதங்கிறது என்ன? ஆனந்த பெருக்கு, சுகக்கடல் பொங்க, சொல்லுணர் வழங்க, சும்மா பொருந்திடங்கருணா. அப்படிப்பட்ட ஆனந்தம். ஆதி இல்லாத ஆனந்தம், அந்தமில்லாத ஆனந்தம். அதுக்கு ஆதி இல்லை, அந்தம் இல்லை, அப்படிப்பட்ட ஆனந்தம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்வரூபமாகவே எப்பயும் இருக்கிறதுனால அவளை மதசாலினிங்கிறோம்.
அதுக்கு பேர் அந்த நிலைக்கு பேர் மதம். அந்த நிலையில் பிரகாசிப்பவளாக அம்பாள் இருக்கிறார். ஆக தத்துவாசனா தத்து துவம் ஐ பஞ்சகோஷாந்தரஸ்திதா. இங்கேயே அஞ்சு நாமங்கள் எழுதிச்சு பாருங்க ஒரே சென்டென்ஸ். தத்துவ ஆசனா தத்து துவம் ஐ பஞ்சகோஷாந்தரஸ்திதா. அப்புறம் நிச்சீம மகிமா நித்திய யௌவனா. நித்யா யௌவனான்னு பிரிக்கக்கூடாது, அது நித்திய யௌவனம் மதசாலி. ஸோ இங்கே 8 நாமங்கள் வந்துடுச்சு இந்த ஒரே ஸ்லோகத்திலேயே 8 நாமம். மதசாலி. அடுத்து மதகூர்ணித ரக்தாக்ஷி மதகூர்ணித ரக்தாக்ஷி மதபாட்டல கண்டபூஹு மதபாட்டல கண்டபூஹு சந்தனத்ரவ திக்தாங்கி சந்தனத்ரவ திக்தாங்கி சாம்பேய குசுமப்ரியா சாம்பேய குசுமப்ரியா மதகூர்ணித ரக்தாக்ஷி மதபாட்டல கண்டபூஹு மதகூர்ணித ரக்தாக்ஷி மதபாட்டல கண்டபூஹு சந்தனத்ரவ திக்தாங்கி சாம்பேய குசுமப்ரியா சந்தனத்ரவ திக்தாங்கி சாம்பேய குசுமப்ரியா. இங்கே பாருங்களேன், மதகூர்ணித ரக்தாக்ஷி வந்திருக்கு. அக்ஷின்னா கண்கள் நமக்கு தெரியும். ரக்தாக்ஷி சிவந்த கண்களை உடையவள். ரத்தம்னு சிவந்த அவளோட கண்கள் சிவந்து இருக்கும். யாரு கண் சிவந்திருக்கும்? ஜென்ரலாக பொதுவாக இந்த உலகத்தில் யார் கண் சிவந்திருக்கும்? நல்ல போதையில் இருக்கிறவங்க கண் சிவந்துருவாங்க இல்லையா? ஆனால் அம்பாளுக்கு ஏன் கண்ணு சிவந்திருக்கு அப்படின்னு கேட்டால், மதகூர்ணித ரக்தாக்ஷி. கூர்ணித்துனா அவளோட கண்கள் சிவந்து மாத்திரம் இல்லையா, அப்படியே சுழண்டு கொண்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், மத அந்த ஆனந்த வெள்ளத்தில் அவள் திளைக்கிறதுனால கண்கள் சிவந்திருக்கும். இங்கே அதான் சொல்லியிருக்காரு. தேவியின் கண்கள் இயற்கையாக சிவந்தவை. ஆனந்த மதத்தால் மேலும் அவை சிவந்திருப்பதுடன் வேறு வெளிப்பொருள் ஒன்றிலும் நாட்டமின்றி சுழண்டு கொண்டிருக்கின்றன. ஏன் சொல்ற வேறு வெளிப்பொருளை பார்க்கல, அப்படி இப்படி பார்க்கல, அந்த நாட்டம் இல்லாமல் அதுவா. ஆனால் அவளோட கண்கள் ஏன் சிவந்திருக்குன்னா, மதகூர்ணித ரக்தாக்ஷி அந்த ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறதுனால, அந்த ஆனந்தமே ஆனந்தமாக அவளுடைய நிலை இருக்கிறதுனால அவளுடைய கண்கள் சிவந்து. அது வெளிநாட்டம் இல்லாமல், ஏன் வெளியிலேருந்து ஒன்று அனுபவிக்கணும், எதையும் நடனமும் இல்லாததுனால கூர்ணித்தான்னு சொல்கிறாங்க. சுழண்டு கொண்டு இருப்பதாக இங்கே விளையாட்டு சொல்கிறாங்க. கூர்ணித்துன்னா அப்படி அழகாக அங்கே இங்கே அப்படி சுழண்டு கொண்டு இருக்கு. எதையும் பர்டிகுலராக பார்க்கணும்னு இல்லை, அதுக்காக எதையும் பார்க்க வேணான்னு கண்ணை மூடிட்டு இல்லை. அவளுக்கு எல்லாமே ஒரு பொருள் தான்ங்கிறதுனால எந்த பர்டிகுலரான ஒரு பார்வை தேவையில்லை. மதகூர்ணித ரக்தாக்ஷி அப்படி சிவந்த கண்களை உடையவளாக அம்பாள் இருக்கா. அது மட்டும் இல்லை, மத பாட்டல கண்டபூஹு. அவன் என்னொருத்தன் கேட்டா, அவளுடைய கண்ணங்களும் சிவந்து இருக்கான். ஏன்? அந்த அந்த ஒரு ஆனந்தத்தினால. என்ன சொல்ற, ஆனந்த வெறியார் தேவியின் கண்ணங்களும் சிவந்து பாதிரி பூவின் நிறத்துடன் காணப்படுகின்றனங்கிறது. கண்டபூகுன்னு சொல்ற, மத பாட்டல கண்டபூகுன்னு சொல்றாரு இல்லையா, அது பாதிரி பூன்னு சொல்ற. எனக்கு என்னன்னு தெரியல, பார்க்கணும். அந்த ஒரு பூ இருக்கும்போது அது சிவந்து இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி அவருடைய கண்ணங்களும் சிவந்து. ஸோ பொதுவாக கண்ணம் வந்து சிவக்கிறதுக்கு சொல்லுவாங்க, வெட்கத்தால் சொல்லுவாங்க இல்லையா. கோபத்தால் கண்கள் சிவக்கும், வெட்கத்தால் கண்ணங்கள் சிவக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே அம்பாள் வெட்கப்பட ஒன்றும் இல்லை, அவளுடைய ஆனந்தத்தினால. அந்த மத பாட்டல கண்டபூ, அந்த ஆனந்தத்தினால, அந்த மதத்தினால அவளுடைய கண்களும் சிவந்திருக்கு, கண்ணங்கள்லாம் சிவந்திருக்கு. இப்படி பாதிரி பூ போல அந்த நிறத்தில் சிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பொருள் அது சொல்கிறார். இங்கே மதம்னு சொன்னால் கஸ்தூரின்னு ஒரு பொருள் இருக்குங்கிறார். பாட்டலம்னு சொன்னால் செந்நிறம். ஆக கன்னத்தில் கஸ்தூரியையும் செந்நிறமுள்ள வண்ணக் கலவையும் கொண்டு மகரிகா என்னும் அழகான ரேகைகள் வரையப்பட்டுள்ளன, அதனால் அழகாக இருப்பவள் அப்படின்னு இன்னொரு பொருள் கொள்ளலாம். மதன கஸ்தூரியின் பொருள். இந்த கஸ்தூரி இன்னும் செந்நிறமுள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் சேர்த்து அவளுடைய கண்ணங்களில் ரேகையாக வரைஞ்சிருக்கிறதுனால அப்படி அழகாக இருக்காங்க அப்படின்னு பொருள் கொள்ளலாம்.
ஆனால் இங்கே முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டால் அந்த ஆனந்த மதத்தினால அவளோட கண்ணங்களும் சிறந்திருக்கு. அந்த பாதிரி பூ நிறம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஓமை சொல்கிறார். அப்படி சிவந்திருக்கிறதா சொல்கிறார். அப்புறம் சந்தன திரவ திக்த அங்கி, அவளோட அங்கங்கள் எல்லாம் மெல்லிய சந்தன பூச்சால் அழகாக மென்னுகிறதா. அப்படின்னா அந்த சந்தனத்தை அரைச்சு, நம்ம இப்போ கடையில் வாங்குற சந்தனமே கிடையாது. சந்தனத்தை அரைச்சு அந்த சந்தனம் நல்ல நறுமணம் உள்ள சந்தனம், அதை உடம்பு கூட பூசியிருக்கா. அதான் சந்தன திரவ திக்த அங்கி, மெல்லிய பூச்சி. ஒரே அப்படி அசிங்கமாக இருக்கிறது இல்லை, மெல்லிய பூச்சி. அதோட நறுமணம் அப்படி, அது ரொம்ப குழுமையும் கூட இல்லையா. அது ரெண்டும் அது அந்த வெயில் காலத்துக்குலாம் ரொம்ப குழுமையானது. ஸோ அதனால் அவளுடைய அங்கங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் மெல்லிய சந்தன அந்த கலவையால் பூசிக்கொண்டு அழகாக மெழுகிறாள். சந்தன திரவ திக்த அங்கி, மெல்லிய சந்தன பூச்சி பெற்று அழகிய அங்கங்கள் உடையவளாக திகழ்கிறாள். சாம்பேய குசும பிரியா அப்படின்னா புன்னாக பூவில் பிரியம் உள்ளவள். அம்பாளுக்கு இங்கே வந்து சாம்பேயங்கிறது ரெண்டு பொருள் சொல்கிறாங்க. ஒன்று புன்னாக பூன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து சம்பக பூன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப விருப்பமாக அவள். ஸோ அந்த பூவிலே விருப்பமுடையவள், அதை சூடி இருப்பவள், அந்த பூவினை மிகவும் விரும்புவளாக இருக்கிறார். சாம்பேய குசும பிரியா, சம்பகப்பூ என்ற அழகான பூவிலே நாட்டம் உள்ளவளாக பிரியமுள்ளவளாக இருக்கிறாள் என்று சொல்லி அடுத்தது 93வது. குஷலா கோமலாகாரா குஷலா கோமலாகாரா குருகுல்லா குலேஸ்வரி குருகுல்லா குலேஸ்வரி குலகுண்டாலயா கௌலமார்க தத்பர சேவிதா குலகுண்டாலயா கௌலமார்க தத்பர சேவிதா குஷலா கோமலாகாரா குருகுல்லா குலேஸ்வரி குஷலா கோமலாகாரா குருகுல்லா குலேஸ்வரி குலகுண்டாலயா கௌலமார்க தத்பர சேவிதா குலகுண்டாலயா கௌலமார்க தத்பர சேவிதா. குஷலா, குஷலம்னு சொன்னால் எஃபிஷியன்சி, ரொம்ப திறமை உள்ளவள் குஷலா. இந்த உலகத்தில் ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் பத்தாது, திறமை உள்ளவங்களாக வல்லவர்களாக இருக்கணும் இல்லையா. அம்பாள் திறமை உள்ளவள், எல்லாம் வல்லவள் இல்லையா. குஷலா அப்படின்னா திறமை உள்ளவள். அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, என்னன்னு கேட்டால் மிக நுண்ணிய பொருளையும் கையாளும் திறமை உள்ளவள். ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிற விஷயங்களை கூட ரொம்ப சாதுரியமாக கையாளுவோம், அதுதான் குஷலா அப்படிங்கிறது. சொல்லுவாங்க கெட்டிக்காரி அப்படி சொல்லுவாங்க, அப்படின்னு அர்த்தம். எல்லாம் செஞ்சு முடிச்சுடுவா, திறமையானவள் குஷலா. நல்ல பேர் இதுவும் உங்கள் பேத்திகளுக்கு வைக்கலாம். குஷலா, எஃபிஷியன்ட், எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிப்பாள் குஷலா. அது மட்டும் இல்லை, ரொம்ப நுண்ணிய பொருளையும் சாதுரியமாக கையாளக்கூடியவள். இன்னொரு ஒரு மீனிங் கொடுத்துருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. குத்சிதா சல யஸ்யாஹா. சலஹானா இங்கே சந்திரன் அர்த்தமா, சந்திரனையே வெட்கமடைய செய்யும் அழகு படைத்தவள் குஷலான்னு சொன்னான். சந்திரன் பூர்ண சந்திரன் எவ்வளோ அழகாக இருக்கு வானத்தில் இல்லையா. அந்த சந்திரனே இவளுடைய முகத்தை கண்டு வெட்கி தலை குனிந்து போயிடுவான். அந்த அளவுக்கு சந்திரனையே வெட்கப்பட செய்யும் அளவுக்கு அழகிய முகம் படைத்தவள் அவளு குஷலான்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலுமே இதோட பிரதானமான பொருள் என்னன்னு கேட்டால் வெரி எஃபிஷியன்ட். டெக்ஸ்டரிட்டி இன் ஆக்ஷன் இஸ் யோகா அப்படின்னு குருதேவ சுவாமி சின்மயானந்தர். டெக்ஸ்டரிட்டி இன் ஆக்ஷன் அப்படிம்பார். செய்யற காரியத்தை திறம்பட செய்யணும், சாதுரியமா கெட்டிக்காரத்தனமாக செஞ்சு முடிக்கணும், அதுதான் குஷலம். ஸோ அம்பாள் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கா, நடத்தி கொண்டிருக்கான்னு அவள் எவ்வளோ கெட்டிக்காரியாக தான் இருக்கணும் இல்லையா. இதுக்கு ஆப்போசிட் என்ன, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, வெள்ளந்தியாக இருப்போம், யார் வேணால் ஏமாற்றிட்டு போயிடுவோம். இல்லாட்டி ஏனோ தானோ அச்சு பிச்சு, இதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட். அப்படி இல்லை, அவர்கிட்ட யாரும் டூப் விட முடியாது, யாரும் ஏமாற்ற முடியாது. திறமை படைத்தவள், எல்லாத்தையும் மிக செவ்வனை செய்து முடிப்போம், அதான் குஷலா. கோமல ஆகாரம். கோமலம்னு சொன்னால் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப மென்மை.
மிருதுவான தோற்றம் ஆகாரம் உடையவள். கோமள ஆகாரா, சில பேர் பார்த்தா எரும மாட்டு தோல் மாதிரி இப்படி இருக்குமா, கரடு மரடு இருப்பாங்க. அப்படி இல்லை, ரொம்ப சாஃப்ட். ஸோ மிருதுட ஆகாரா, அதான் கோமள ஆகாரா. ரொம்ப அவளை பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட், அவளோட பேச்சும் ரொம்ப சாஃப்ட். ஆனால் சிரிச்சான்னா அட்டகாசமாக அப்படின்னா நடுநடுங்குவாங்களாம் அந்த அசுரர்கள்லாம். ஸோ அவள் எல்லாத்துக்கும் வல்லவள். அப்படி மென்மையானவங்களுக்கு ரொம்ப மென்மையானவளாக இருப்பாள், ஆனால் ரொம்ப பொல்லாதவளுக்கு பொல்லாதவளாகவும் இருப்பாள். அதுதான் இங்கே. ஆனால் கோமள ஆகாரம், உண்மையான ஆகாரம். சாதாரண இடத்துல பார்த்தா மிகவும் மிருதுவான அழகியதுமான வடிவினள், கோமள ஆகாரா. அடுத்து திடீர்னு குருக்குல்லான்னு ஒரு வார்த்தை வருது. இதெல்லாம் அது குருக்குல்லா, என்ன வகையான குல்லா இது? குருக்குல்லான்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. அப்படி ஒரு தேவதை இருக்கா, அந்த தேவதையாகவும் இருப்பாள் அம்பாள் தான் சொல்ல போகிறார். அவள் என்னென்னா அந்த தேவதை ஸ்பெஷாலிட்டி என்ன, குங்குமப்பூ உடல் பூரா பூசியிருப்பாள். இந்த குருக்குல்லாங்கிறவ குங்குமப்பூவை உடம்பு ஃபுல்லாக பூசியிருப்பாள். ஏற்கனவே அம்பாள்னா சிவந்த வேணி தான். இவ அம்பாள் அம்சம் குருக்குல்லாங்கிறவ குங்குமப்பூவை உடம்பெல்லாம் பூசியிருப்பாளாம். அது மாத்திரம் இல்லை, ஸ்ரீநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய அந்த நகரம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீநகரத்தில் அகங்கார பிரகாரத்தில் உள்ள விமர்ச வாவியை நிர்வாகிக்கும் பொறுப்புள்ளவள். வாவினா நந்தவனம் நினைக்கிறேன் இல்லையா, விமர்ச வாவின்னு சொல்றாங்க. அதை நிர்வாகிக்கும் பொறுப்புள்ள அந்த தேவதைக்கு பேர் குருக்குல்லா. ஸோ அப்படி குருக்குல்லாவாகவும் இருப்பவள் அம்பாள் தான் குருக்குல்லா. அந்த குங்குமப்பூவினை உடல் முழுதும் பூசிக்கொண்டிருக்கும் குருக்குல்லாவாகவும் அம்பாள் இருக்கிறாள். குருக்குல்லா குலேஸ்வரி, குல ஈஸ்வரி அப்படின்னா அதுவும் என் குல தெய்வமேன்னு சொல்கிறோம் இல்லையா, எங்கள் குலத்துக்கு அவள் தான் தெய்வம் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி குலேஸ்வரன் ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நம்முடைய குலத்திற்கெல்லாம் அவள் தான் நாயகி, ஈஸ்வரியாக இருக்கான்னு சொல்லலாம். ஆனால் அதை விட டெக்னிக்கலான பேர் இது குலேஸ்வரிங்கிறது. இங்கே குலம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோங்க, ஞாபகம் இருக்காது ஷியோரா? குலம்னு பார்த்துருக்கோம். குலம்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், அளவுக்கு உட்பட்டதெல்லாம் குலம்னு சொல்கிறது. அக்குலம்னா அளவுக்கு உட்படாதது. நம்ம பார்த்துருக்கோம் மூலாதாரத்தில் இருக்கிற அந்த அம்பாள், சகஸ்ராரத்தில் இருக்கிற அம்பாள்லாம் பார்த்துருக்கோம். அங்கே குலா அக்குலான்லாம் பார்த்துருக்கோம். ஸோ குலம்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அதாவது வரையறைக்கு உட்பட்டதெல்லாம் குலம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ குல ஈஸ்வரன் என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போ இந்த உலகத்தில் நம்ம அடையிற ஞானம்லாம் என்னது? வரையறைக்கு உட்பட்ட ஞானம். கரெக்டா? வரையறை இல்லாத ஞானங்கிறது, பூர்ண ஞானங்கிறது என்னது? பிரஜானம்னு நம்ம சொல்கிற ஞானம். ஆனால் மற்ற எல்லாமே இங்கே சாகார ஞானம்னு கொடுக்குது, ஆகார ஞானம்னு கொடுக்கப்படும். அவன் என்ன அர்த்தம்னு கேட்டால், வரையறைக்கு உட்பட்ட ஒரு ஞானமாக தான் நம்ம எல்லாத்தையும் அறியணும் இந்த உலகத்தில். அப்படி அறியப்படுற இந்த ஞானத்துக்கெல்லாம் தலைவியாக இருக்காவ குல ஈஸ்வரிக்கு. இவ்வளோ பொருள் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சாதாரண பொருள், எங்கள் குலதெய்வமே, எங்கள் குலத்துக்கே அவள் தான் தெய்வம் ஈஸ்வரின்னு சொல்கிறோம் இல்லையா, அது சாதாரணமான பொருள். ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தோன்னா குலங்கிறதுக்கே ஒரு அளவுக்கு உட்பட்ட அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அகுலானா அளவுக்கு உட்படாத. ஸோ குல ஈஸ்வரினா அளவுக்கு உட்பட்ட எல்லாம் அப்படின்னு சொன்ன என்ன தோணும்? எல்லா அறிவு, அளவுக்கு உட்பட்ட எல்லா அறிவு இருக்கு இல்லையா. அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவுன்னு ஏற்படுற அந்த திரிபுடின்னு சொல்கிற அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட எல்லா அறிவுக்கும் நாயகியாக இருக்கா. அவள்னால தான் இந்த அறிவெல்லாம் பாசிபிள் ஆகும், அவள்னால தான் இந்த அறிவெல்லாம் சாத்தியமாகும். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தில் இந்த உலக அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் அவள் தலைவியாக இருக்கா. அதான் குல ஈஸ்வரின்னு சொல்லுவாங்க. சாதாரண மீனிங் கிடையாது. ஸோ சாகார ரூப ஞானம்னு சொல்லியிருக்கு. சாகார ஞானம், அதற்கு தலைவி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாகாரம்னு என்ன அர்த்தம்? ச ஆகாரம். ஆகாரம்னா ஒரு வடிவுன்னு அர்த்தம். ஒரு எல்லைக்கு உட்பட்டதான் ஆகாரம். எல்லைக்கு உட்பட்ட எல்லா ஞானம். இது ஒரு மைக் ஸ்டாண்ட், மைக்கு அப்படிங்கிறது எல்லைக்கு உட்பட்ட ஞானம். இது ஒரு மாம்பழம், இது எல்லை, இது மாதிரி இதுதான் சாகாரம்னு அர்த்தம். வரையறைக்கு உட்பட்ட ஞானம்னு இந்த உலக ஞானம். அதுக்கெல்லாம் அம்பாள் தான் தலைவியாக இருக்கா. அவளுடைய ஒளியினாலும் எல்லாம் விளக்கப்படும். சேத்தனா ரூபான்னு பார்த்தோன்னே தெரியும், அவளுடைய அந்த ஒளியினாலும் எல்லாம் விளக்கப்படுது. ஸோ குல ஈஸ்வரின்னு சொன்னால் இங்கே டெக்னிக்கல் டேர்ம்.
அப்படிப்பட்ட சாகார ஞானம், வரையறைக்கு உட்பட்ட ஞானத்துக்கெல்லாம் அம்பாள் அதிபதியாக தேவியாக தலைவியாக இருக்கிறாள். அப்புறம் குல ஈஸ்வரி சொன்னதுக்கப்புறம் குலகுண்ட ஆலயா அப்படிதானே பார்த்தோம். குலகுண்டாலயான்னு பார்க்குறோம். குலகுண்ட ஆலயா இது ஏற்கனவே படிச்சிருக்கோம் சௌந்தர்ய லஹரியில். நேற்று சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியோ படிச்சு ஞாபகம் இருக்கும். எனக்கும் ஞாபகம் இல்லை தான் உண்மையாக சொல்கிறேன். திருப்பி ப்ரஷ்அப் பண்ணாலும் தெரியுது. இப்போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மூலாதாரத்தில் ஒரு பாம்பு சுருண்டு இருக்கிற மாதிரி அந்த சக்தி எங்கே வசிக்குதுன்னு கேட்டால் குலகுண்டா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல தான் அது இருக்குது. ஒரே ஒரு சின்ன துவாரம் உள்ள அந்த இடத்துல தான், அந்த மூலாதாரத்தில் தான் அம்பாள் இருக்கா. அந்த இருக்கிற அந்த இடம் பேர் குலகுண்டான்னு சொல்லுவாங்க. இப்போது இங்கே என்ன உரையாசிரியர் சொல்லியிருக்காங்கன்னா, குலகுண்ட ஆலயான்னு அர்த்தம். அந்த குலகுண்டம்ங்கிற இடத்துல அமர்ந்திருப்பவள். ஆக்சுவலாக மூலாதாரத்தில் அம்பாள் அந்த பாம்பு வடிவில் சுருண்டு அப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த குண்டலினி சக்தி எழுப்புனா என்னாகும், ஒவ்வொரு சக்கரம் வழியாக மேலே போய் சகஸ்ராரத்தில் இருக்கிற அந்த சிவதத்துவத்தோடு கூடி இருப்பாள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அமிர்ததாரையாக பொழியும்பாங்க. அமிர்ததாரை பொழியிறது ஆனந்தம், ஆனந்த பெருக்கு. அப்புறம் திருப்பி அப்படியே கீழே வந்து தன்னுடைய இருப்பிடமாகிய அந்த மூலாதாரத்திலேயே போய் அமைதியாக உறங்கி விடுவாள். அப்படி மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது குலகுண்டம்ங்கிற ஒரு குண்டம், அதுக்குள்ளே தான் பாம்பு வடிவில் சுருண்டு இருப்பாள். அது ஒரு சிறு துவாரம் இருக்குமா. ஸோ குலகுண்ட ஆலயம்னா அந்த குலகுண்டம்ங்கிற அந்த ஒரு இதில் சயனித்து இருப்பவள். ஆலயம்னா என்ன அர்த்தங்கிறதுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். சமந்தாத் லயஹா சுஷுப்திஹி. ஆலயங்கிறதுக்கே ஒரு அழகான விளக்கம் இருக்கிறாங்க பாருங்க. சமஸ்கிருதம் இதுதான் பியூட்டிஃபுல். எல்லாத்துக்கும் ஒரு பேர் காரணம் மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு விவரம் சொல்லுவாங்க. ஆலயம்னா என்ன அர்த்தம்? சமந்தாத், அதாவது மறைந்து தங்கி, லயஹா சுஷுப்தி, நன்றாக ஓய்வெடுத்து உறங்குவது, அதான் ஆலயம். இப்போ நம்முடைய பெட்ரூம் தான் நமக்கு ஆலயம். ஆனால் மறைந்து ஒதுங்கி கப்பரப்பேன்னு சொல்லி வாசலில் படுக்க முடியுமா? படுக்க முடியாது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே மறைவாக தான் ஒதுங்கி தான் படுக்க ஆசைப்படுவோம். ஆனால் நல்லா உறங்கிறதுக்கு, ஓய்வு எடுத்து உறங்கிறதுக்கு ஒரு இடம். ஸோ அம்பாளுக்கு அப்படி மறைந்து ஒதுங்கி நன்றாக உறங்குவதற்கு ஒரு இடமாக இருப்பது அந்த குலகுண்டம். அதில் ஆலயம், அதில் அவள் அழகாக ஓய்வெடுத்து அமர்ந்திருக்கா. அதான் குலகுண்ட ஆலயா என்று இங்கே சொல்லப்படுது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவாப்பிய ஸ்வாம் பூமி புஜக நிபம் அத்யுஷ்ட வலயம் ஸ்வம் ஆத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி. அப்படின்னு அர்த்தம், குண்டலினியான தேவியே சிரசிலுள்ள சகஸ்ராரம் வரை சென்று திரும்பி தன்னிடமான மூலாதாரத்தை அடைந்து சிறு துவாரமுள்ள குலகுண்டத்தினுள் உடலை சுருட்டி படுத்து கொண்டிருக்கும் பாம்பின் வடிவில் தன்னை அமைத்து கொண்டு நீ தூங்குகிறாய். அதான் இங்கே குலகுண்ட ஆலயா என்று இங்கே சொல்லப்பட்ட. கௌலமார்க்க தத்பர சேவிதா. அடுத்த நாமம் என்னன்னு கேட்டால், கௌலமார்க்க தத்பர சேவிதா. கௌலமார்க்கத்தை அனுஷ்டிப்பவர்கள், அவர்களால் பூஜிக்கப்படுபவள். இதுவும் நம்ம படிச்சிருக்கோம் கௌல மார்க்கம்னா என்னன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த சாஸ்திரத்தில் அம்பாள் ஆராதிக்கிற அந்த வழியில் 3 மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சமயம், இன்னொன்று வந்து குலம் கௌலம், இன்னொன்று வந்து மிஸ்ரம். அதாவது வசிஷ்டர், சுகர் போன்ற 5 பேர் சேர்ந்து கொடுத்ததான் சமயம். அதான் சமயாச்சாரம்னு படிச்சிருக்கோம். சமயங்கிறது ஒரு வழி, ஒரு தனி வழி. அது நம்ம சொல்கிற சமயம் கிடையாது. நம்ம சமயத்தில் இந்து சமயத்தில் சொல்கிறோம் அந்த மாதிரி ரஃப் யூசேஜ் கிடையாது. சமயங்கிறது இது சாஸ்திரத்தை வந்துச்சுன்னா அது ஒரு பாதை. கௌலம் அப்படின்னு இன்னொரு பாதை. அது 64 தந்திரங்களை கொண்டதான் இந்த கௌலம்ங்கிறது. ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானதான். அது வந்து ஒரு ஆசான் வந்து தன்னுடைய சீடனுக்கு உபதேசம் செய்து அதை அவன் வந்து பின்பற்றி கொண்டிருக்கும் போது கூடயே இருக்கணுமா. ஏன்னா அதுலேருந்து அவன் தவறி விட ரொம்ப சான்ஸ் இருக்கும், கத்திமுள் நடக்கிற மாதிரியான. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான மார்க்கம், இதான் கௌல மார்க்கம்னு சொல்லுவோம். மிஸ்ரம்னா கலவை.
சமயத்தில் கொஞ்சம் கவுளத்தில் கொஞ்சம் சேர்த்து சில பேர் எப்பயும் இருப்பாங்க, கிச்சடி சேர்த்து சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி ரெண்டையும் சேர்த்த மார்க்கத்துக்கு போய் மிஷ்ரம்னு சொல்லுவாங்க. சம்ஸ்கிருத மிஷ்ரமா சேர்ந்தது மிக்சர்னு அர்த்தம். இந்த மிக்சர்ல மிஷ்ரம் வந்துச்சா இல்லை தெரியல, இல்லை மிஷ்ரம் சேர்ந்த மிக்சர் இருந்துச்சான்னு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சமயம் கவுலங்கிறது சேர்த்த ஒரு மார்க்கம் மிஷ்ரம். இங்கே கவுல மார்க்க தத்பர சேவிதா, தத்பரன்னு அர்த்தம். அந்த கவுல மார்க்கத்தை சேர்ந்த நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா, அதை ஆசிரித்து பின்பற்றி செல்பவர்கள், அவர்கள்லாம் வழிபடக்கூடியவள் தேவி. அப்படி வழிபடுபவர்களை காத்து ரட்சிப்பவள் தேவி. ரொம்ப டெக்னிக்கலான சமாச்சாரம். இப்போ நம்மளாம் என்ன செய்கிறோம், அம்பாளை ஒரு படத்துலையோ விக்கிரகத்துலையோ வச்சு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி வழிபடுறோம். அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் பரமாச்சாரிய சொல்ல அவ்வளோ போதுங்கிறார். சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கிரகஸ்தர் அவ்வளோ போதுங்கிறார். ஆனால் இதுலேயே ஸ்பெஷல் சில யோக மார்க்கம் இருக்குது, குண்டலினி மார்க்கம் இருக்குது இல்லையா, சாக்தர்கள் பழகிற சில வெவ்வேறு மார்க்கங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு மார்க்கம் தான் இந்த கௌல மார்க்கம். அது ரொம்ப சிரமம், ரொம்ப சூட்சமானது. இது ஸ்பெஷலாக சொல்லியிருக்கார். ஒரு தகப்பன் வந்து தன்னோட பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பாராம், இல்லை ஆசான் வந்து தன்னுடைய சீனை சொல்லிக் கொடுப்பாராம். ரகசியமாக வச்சுப்பாங்களாங்க. அது மாத்திரம் இல்லை, அப்படி செய்ய அந்த பழகும் பொழுது கூடயே இருக்கணும் அந்த ஆசானோ தந்தையாரோ. ஏன்னா அது வழி தவறி அது கீழே விழுந்துட ரொம்ப நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட மார்க்கத்தை பழகுபவர்கள் இருக்காங்க. இப்போ இருக்காங்களான்னு தெரியல, ரொம்ப ரேராக இருப்பாங்களா இருக்கும். அவர்கள் வணங்குபவளாக இருப்பவள் தேவி. அப்படிப்பட்டவர்களுக்கு அனுகிரகம் செய்பவள் தேவி. அதான் கௌல மார்க்க தற்பர சேவிதா. சேவிதான வழிபடப்படுபவள். யாரால? இந்த மாதிரி கௌல மார்க்கத்தை பின்பற்றுபவர்களால் வழிபடத்தக்கவள். கௌல மார்க்க தற்பர சேவிதா. இது பார்த்தாச்சு. 94 படி. குமார கணநாதாம்பா குமார கணநாதாம்பா துஷ்டி புஷ்டி மதித்ருதிஹி துஷ்டி புஷ்டி மதித்ருதிஹி சாந்தி ஸ்வஸ்தி மதி காந்தி சாந்தி ஸ்வஸ்தி மதி காந்தி நந்தினி விக்னநாசினி நந்தினி விக்னநாசினி குமார கணநாதாம்பா துஷ்டி புஷ்டி மதிர்த்ருதிஹி குமார கணநாதாம்பா துஷ்டி புஷ்டி மதித்ருதிஹி சாந்தி ஸ்வஸ்தி மதி காந்திர் நந்தினி விக்னநாசினி சாந்தி ஸ்வஸ்தி மதி காந்தி நந்தினி விக்னநாசினி. குமார கணநாத அம்பா. இப்படி பிரிச்சுட்டா பொருள் சொல்லவே தேவையில்லை. அம்பா தாய். யாருக்கு தாய்? குமார கணநாதன். குமாரன்னா குமரன். யார்? முருகன். அழகே வடிவானவன். அதான் குமரன் சொல்லுவோம். மகாபெரியவர் என்ன சொல்றாருன்னா, குப்சிதா மாரஹா இது குமாரஹா அப்படின்னு சொல்றாரு. மாறன்னு சொன்ன மன்மதன். மன்மதனே வெட்கப்படுவான் இவரை பார்த்தா. யாரை பார்த்தா? முருகனை பார்த்தா. அவ்வளவு அழகம். அதனால தான் குமரன் பேர் இருந்துச்சு. குப்சிதகான வெட்கம் அடையுது. யாரு? மாரஹா. அந்த மாறன்னு சொல்ற மன்மதனே வெட்கப்படுவானோ. யாரை பார்த்து? முருகனை பார்த்து. அவ்வளவு அழகு கொண்ட தெய்வம். அதான் குமாரஹான்னு பேர். குப்சிதா மாரஹா இது குமாரஹா. அப்படிப்பட்ட குமரனுக்கும் அவர் எப்பயுமே என்றும் இளமையான கடவுளாக வரும். அதனால தான் அவர் வயசு போன அவர் கிழவனாக வந்திருக்கார் வள்ளியை ஆட்கொள்ளும் பொழுது. அது வேஷம் போட்டவர். ஆனால் எப்பொழுது இளமையோடு இருப்பவர். குமாரா கணநாதர். கணங்களுக்கெல்லாம் நாதர். நாதர்னா த சீஃப். யார்? பிள்ளையார், விக்ன விநாயகர். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு அம்பாவாக இருப்பவள். இங்கே அம்பாங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கம் இருந்திருக்கார். ஸோ பியூட்டிஃபுல். அம்பான என்ன அர்த்தம்னு கேட்டால், அம்பதே பத்னாதி, அன்பினால் கட்டுப்படுத்தப்படுவதால் அம்பா. அம்பாங்கிறதுக்கே ஒரு அழகான ஒரு விளக்கம் இருக்கு. ஏதோ அம்பதே, அம்பதேனா தூய அன்பினால், பத்னாதி கட்டுண்டு விடுவாள். அதுதான் அவளுக்கு பேர் அம்பா. அம்பதே பத்னாதி. ஸோ அந்த குழந்தையோட தூய்மையான அன்பினால கட்டுண்டு விடுவாளாம். எதையுமே எதனாலையுமே கட்டுண்டு விட மாட்டாள் அம்பா. ஜெகன் ஜனனி இல்லையா? ஆனால் தங்களுடைய குழந்தைகளோட அன்பால மாத்திரம் கட்டுண்டு விடுவாளாம். அதுதான் அம்பானே பேர் இருந்துச்சு. அம்பேதி
பத்னாதி, அன்பினால் கட்டுப்படுவதால் அம்பா. ஸோ இந்த முருகன், கணநாதன், இவர்கள் இருவருக்கும் தாயாக விளங்குபவள் இங்கே குமார கணநாதாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்து ஒரு 7 கல்யாண குணங்களை சொல்லப்படுற இந்த செய்யுள்ள அம்பாளுடைய 7 கல்யாண குணங்கள். இதை நம்ம நல்லா நம்ம தியானம் பண்ணோம்னா இந்த கல்யாண குணங்கள் நமக்கும் உண்டு. அதனால் இந்த நாமம் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த 7 கல்யாண குணங்கள், அம்பாளுடைய 7 கல்யாண குணங்கள். என்னென்ன? துஷ்டிகி, துஷ்டிகினா மன நிறைவு இல்லையா? அந்த மன நிறைவினால் ஏற்படுற ஆனந்தம், சந்தோஷம், அதுதான் இங்கே துஷ்டிகின்னு சொல்கிறாங்க. இந்த 7 குணங்களே தேவியின் வடிவம். துஷ்டிகின மன நிறைவு, போதும் என்ற மனப்பான்மை, இதுதான் துஷ்டி. சந்துஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சந்தோஷம்னு சொல்லலாம். ஏன்? இது போதும் அப்படிங்கிற மன நிறைவு. வஸ்திரேஸ்வரம் என்னும் கஷேத்திரத்தில் துஷ்டி என்ற நாமத்துடன் விளங்குபவள், அப்படியாகவும் விளங்குறா. ஸோ துஷ்டின்னு அவளை சொல்லலாம். ஏன்னா எப்பொழுதும் மனநிறைவோடு ஆனந்தமாக இருப்பவள். அப்போ அவளையே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, வணங்கினோன்னா நமக்கும் அந்த துஷ்டி வந்து, அப்படி மன துஷ்டி சந்துஷ்டி வந்துடுச்சுன்னா வேற ஒன்றுமே வேண்டாம் இல்லையா? எதுக்காக இவ்வளோ பாடுபடுறோம்? அந்த சந்துஷ்டிக்கு தான் பாடுபடுறோம். இயல்பாகவே அந்த சந்துஷ்டி மனசில் இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்காக பாடுபடணும்? அதுதான் உண்மையான செல்வமும். மற்ற எவ்வளோ செல்வம் இருந்தும் மனதில் சந்துஷ்டி இல்லைன்னா அவன் தரித்திரம் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்க, இவ்வளோ இருக்குது இருந்தாலும் மன சந்துஷ்டி இல்லை, அப்போ அவன் தரித்திரம் தான். எதுவுமே இல்லை ஆனால் மனசு ஏதோ சந்துஷ்டி இருக்கு, எல்லாம் நிறைவாக இருக்கு அப்படி நினச்சிட்டா நிறைவு தான். அதுதான் உண்மையான செல்வந்தர். பெரிய ஞானிகள்லாம் பாருங்க, அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது ஆனால் எப்பயும் மனநிறைவோடு ஆனந்தமாக இருக்காங்க. எப்படி? ஏன்னா பூர்ணமான வஸ்துவை உள்ளத்தில் எப்பயும் உணர்ந்து கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்காங்க. அதனால் அவங்க பூரணமாக இருக்காங்க, சந்துஷ்டி. அந்த பூர்ணமான பொருள் தெரியாதனால இந்த என்னதோ, அதாவது என்ன, அழியக்கூடிய பொருள்களே நம்ம நாடிட்டு இருக்கிறதா நம்ம எப்பயும் அழுத முஞ்சியாக இருக்கும், துஷ்டியே இல்லை. ஸோ அம்பாளை ஒரு நாம என்ன சொல்லுது? துஷ்டி, மனநிறைவு, ஆனந்தம். புஷ்டி, மனநிறைவு மாத்திரம் இல்லை, உடல்லையும் அவளோட அங்கங்கள் எல்லாம் பூரணமாக இருக்கும், எந்த குறைவும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ உடல் அளவில் இருக்கிற அந்த ஒரு நிறைவுக்கு தான் இங்கே புஷ்டின்னு பேர். எல்லாம் அழகாக இருக்கு, அந்த மூக்கு மாத்திரம் கொஞ்சம் சப்பையாக இருக்கும், அப்போ பிரயோஜனம் இல்லை. எல்லா அங்கங்களும் அது இருக்கிற வேண்டிய மாதிரி அழகாக இருக்கும், நிறைந்து இருக்கும் எல்லா அங்கங்களும். அதான் புஷ்டி. நான் சொல்லலாம், இங்கே ஆசிரியர் சொல்ல உடல் நிறைவு, அங்கங்களும் தாதுக்களும் தேவின்றி நிறைவு பெற்றிருக்கும் நிலை. ஸோ அம்பாள் விட நல்லா புஷ்டியாக இருக்கான்னு நினைத்தோம். அந்த அங்கங்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நிறைந்து அழகாக இருக்கும். சில பேர் இருக்காங்க, வந்தாலே சபை நிறைஞ்சிடுவாங்க, அந்த மாதிரி புஷ்டி இல்லை. புஷ்டி நான் எல்லா அங்கங்களும் ரொம்ப நிறைவாக அழகாக இருக்கு, புஷ்டி. தேவதாரு வனம் என்னும் கஷேத்திரத்தில் புஷ்டி என்னும் நாமம் கொண்டு வசிப்பவள் அப்படின்னு இங்கே புஷ்டின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மதிகி. இப்போ ஒவ்வொன்றும் இப்படி தான், ஒவ்வொரு நாமம் இதெல்லாம் பாருங்க. துஷ்டி புஷ்டி மதிகின்னு படிக்கிறோம் இல்லையா? துஷ்டி புஷ்டி மதிர் திருதிகின்னு படிக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு நாமம் இதெல்லாம். ஸோ துஷ்டி ஒரு நாமம், புஷ்டி ஒரு நாமம், மதிகி. மதிகின்னா அந்த புத்தியாக இருப்பவள். எந்த புத்தி? பகுத்தறியும் புத்தியாக இருப்பவள். எது நன்மை, எது தீமை, எது சத், எது அசத், எது சாஸ்வதம், எது அசாஸ்வதம், அப்படி பகுத்தறியும் புத்தியாக இருப்பவள் அம்பாள். அப்படி புத்தி இருந்தால் தான் வாழ்க்கையில் பொழைச்சிக்க முடியும் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டால், மதிக்கத்தக்கதை மதிப்பதும் மதிகி. ஸோ மதிகினா ஒரு பொருள் புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா? இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டால் சமஸ்கிருதத்தில் மதிக்கத்தக்கதை மதிப்பது தான் மதி அப்படிங்கிற ஒரு விளக்கு கொடுக்குறாரு. அப்போ யார் யாரை மதிக்கணும்? வேதம், வேதத்தை உணர்ந்த விற்பன்னர்கள், அப்புறம் மங்களமான சில சத்காரியங்கள், தெய்வம், பெரியோர்கள், இவங்களெல்லாம் மதிக்கணுமா. முதலியவற்றில் நன்மதிப்பு கொள்வது மதி, அதனை வடிவமாக கொண்டவள் அம்பாள்.
ஸோ நம்ம உள்ளத்திலேயே ஒரு நல்மதி இருக்கு இல்லையா, பெரியவங்களை மதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நன்மதியாக வெளிப்படுவதே அம்பாள் தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை கற்பிச்சிருக்காரு. ஸோ பொதுவாக மதிகின்னு சொன்னான்னு அர்த்தம் புத்தின்னு சொல்லிட்டு போயிடலாம். எல்லாருக்குமே நல்ல பிரகாசமான புத்தி வேணும் தானே உலகத்தை வாழ்றதுக்கு. ஆனால் என்ன சொல்கிறார், மதிக்கத்தக்கதை மதிப்பது தான் மதி. அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். ஸோ நமக்கு மதிக்கத்தக்கதை மதிக்கணும்னு நினைப்பு வருவதே அம்பாள் அனுகிரகம் தான். அப்படி மதியாக விளங்குபவளே அம்பாள் தான் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு பொருளை கொடுத்துருக்காரு. மதிஹி திருதி, திருதிஹி. திருதிஹின்னா தைரியம், தைரிய வடிவினல் இங்கே கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்க. திருதினா தாங்கும் தன்மையம். என்னது, எதை தாங்கும்? மனதையும் உடலையும் பாதிப்பவைகளால் குலையாமல் தன்னிலையில் ஊன்றி நிற்பது. அவர் கொடுத்துருக்க ஒவ்வொரு விளக்கமும் அப்பா அருமையான விளக்கம். அதாவது நம்ம வாழ்க்கை வாழ்ந்து எப்பயுமே எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்காது இல்லையா. சில பெரிய வியாதி வெக்கை உடல் பாதிக்கப்படலாம், இல்லை ஏதாவது நிகழ்வுகளால் மனது அப்படியே நிலை குலைந்து போயிடலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நிலை குலையாமல் அப்படி தைரியமாக, அதான் தைரியம் சொல்கிறோம், உறுதியாக நிற்பது. அப்படி ஒரு திருதி அப்படிங்கிற ஒரு தன்மையோடு இருக்கார். அப்படிப்பட்டவள் அம்பாள். அது மாத்திரம் இன்னொரு பொருள், தாம் அறிந்த ஒன்றை பிடித்து நிற்பது. தான் மனசுக்கு சரின்னு படுறது, கன்விக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுலேயே உறுதியாக இருக்குது. டு பி ஸ்ட்ராங் அண்ட் டெடிக்கேட்டட் டு அவர் கன்விக்ஷன்ஸ், அதுவும் திருதின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கீதையில் வருது, திருதிங்கிற அந்த பண்பெல்லாம். அங்கே எவ்வளோ விளக்கம் கொடுத்துருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த விளக்கம் ரொம்ப இன்னைக்கு நல்ல மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ஆனால் தாங்கும் சக்தின்னு சொல்கிறார். எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தாங்கிறது, அதான் நிலை குலைந்து போயிடாமல் திரும்ப திரும்ப அதுக்கு முயற்சி பண்ணுது. இதெல்லாம் திருதின்னு சொல்கிறோம். உடல் அளவில் மன அளவில் என்ன பாதகம் வந்தாலும் அதனால நிலை குலைந்து போயிடாமல் உறுதியாக இருக்கு. இது திருதி. பர்சீவியரன்ஸ் இங்கிலீஷ் சொல்லணும் இல்லையா, திருதிஹி. அது மாத்திரம் இல்லை, பிடிச்ச பிடி, சரியான விஷயங்களை பிடிச்சோன்னா அதில் பிடிச்ச பிடி விடாமல் இருக்கு, அதுவும் திருதிஹி. இப்படிப்பட்ட இயல்பாக அம்பாள் தான் இருக்கா. ஸோ இதெல்லாம் அம்பாளுடைய கல்யாண குணங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. 7 நாமங்களில் அவளுடைய கல்யாண குணம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா ஆசிரியர், ஒவ்வொரு ஜீவனத்திலையும் இந்த மாதிரியான இயல்புகள் வெளிப்படும்போது அம்பாளே வெளிப்படுகிறாள். இப்போதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, யாதேவி சர்வபூதேஷு. அந்த மாதிரி இந்த திருதிங்கிற இயல்பு எங்கே வெளிப்படுதோ, மதி எங்கே வெளிப்படுதோ, அதெல்லாம் அம்பாள் தான் வெளிப்படுறாள். ஸோ அம்பாள் அப்படி வெளிப்படுறாளாக்கும். அம்பாள்லாம் சும்மா ஒரு உருவம் மாத்திரம் கிடையாது. இந்த கல்யாண குணங்கள்ல அம்பாளே தான், அம்பாள் தான் அந்த வடிவத்தில் அவள் வெளிப்படுறாள் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காள். சாந்திஹி, மன அடக்கத்தால் ஏற்படும் மன அமைதி. மனம் இப்போ தான் சஞ்சலித்துட்டே இருந்தால், கொந்தளிச்சுட்டே இருந்தால் மன அமைதி கிடைக்குமா? ஸோ மனம் அடங்கி இருக்கும் பொழுது தான் மன அமைதி உண்டாகும். அதான் சாந்திஹின்னு சொல்லுவோம். உலகத்தில் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா சாந்தி. உண்மையிலே வேறு எதுவுமே கிடையாது, மற்ற எல்லாமே அற்பம் தான். மனசாந்தி, சாந்தி சாந்தி சாந்தின்னு முடிக்கணும் எல்லாம் இல்லையா, மந்திரங்களை முடிக்கும்போது. அப்படிப்பட்ட மனசாந்தியாக இருக்கிறது அம்பாள் தான். மன அடக்கமும் அதனால் பெரும் மன அமைதியும் பொருள்களின் நாட்டத்திலிருந்து பொறிகள் விடுபடுதலும் சாந்தியாகும். இந்த பொறிகள்லாம் இந்த புலன்கள் இப்போ பாரு புலன்பத்தை ஆடிட்டு இருக்கு இல்லையா, அப்படி இல்லாமல் அடங்கி இருக்கிறதுக்கு பேர் சாந்தி. ஏன், ஏற்கனவே உள்ள எல்லாம் இருக்கு, நிறைவாக இருக்கு, நீ நான் போய் எதையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சாந்தி. சாந்தியே இல்லைன்னு அர்த்தம், அலையிறோம், ஏதோ ஒரு வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு அலையிறோம். என்ன அர்த்தம், அதை அடைஞ்சா எனக்கு நல்லது, இது அடைஞ்சா நல்லது. ஆனால் எல்லாம் நிறைவாக இருக்கு, எதுவும் தேவையில்லை அப்படின்னு மனசு அடங்கி இருந்தால் சாந்தி. எப்போ அப்படி அடங்கி இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நிறைவான பொருளை நம்ம உணர்ந்தவர்கள் தான் அப்படி மனசு அடங்கி இருக்கும். அந்த நிறைவான பொருளை அனுபவிக்காத வரை ஏதோ ஒரு குறை இருப்பதாகவும் அதை நிறைவு செய்வதற்கு ஏதாவது ஒன்று அனுபவிக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். எல்லாம் சாந்தி. ஸோ துஷ்டிங்கிறதும் சாந்திங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருது பாருங்க. சாந்தி, மன அமைதி. ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தி, ஸ்வஸ்திமதி அப்படின்னு சொன்னால் க்ஷேமத்தை உடையவள். நீங்கள் போல சொல்லிட்டு ஸ்வஸ்தினா என்ன அர்த்தம் கேட்டால், சு அஸ்தி,
அஸ்தின்னு அர்த்தம் இருப்பதுன்னு அர்த்தம். சுங்கிற வார்த்தை சுகமாக க்ஷேமமாக இருப்பது. என்ன அழகு. அம்பாள் இன்னொரு கல்யாண குணம் என்ன, எங்கே இருந்தாலும் நல்ல க்ஷேமமாக பொருந்தி அழகாக அமைதியாக ஆறுதலாக இருக்கக்கூடிய தன்மை. நம்ம எங்கேயுமே இப்படி இருக்க மாட்டோம் இல்லையா? சினிமா போவோம், சினிமா போயாச்சு, வீட்டுக்கு போவோம், இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், ரெஸ்டாரண்ட் போயாச்சு, இன்னும் ஏன் வரல, அவனுக்கு ஒரு 10 பஞ்சம் கொடுக்கணும் தானே. ஆறி போச்சுன்னா ஆறி போச்சு சொல்லுவீங்க, பழசு சொல்லுவீங்க. சுட கொண்டு வரணும், அதை மேஜிக்காகவும் பண்ண முடியும். உங்களுக்கே வீட்டில் தெரியும், ஒரு இதுக்கு ஊத்தப்பம் போடணும் எவ்வளோ நேரம் ஆகுது, அவன் போட்டு தானே கொண்டு வரணும். அங்கேயும் பொருந்தி இல்லை, நேரம் ஆச்சு. அந்த சீரியல் போட்டிருப்பான், இவ்வளோ போட்டிருப்பானு போகணும். அந்த சீரியலையா ஒழுங்காக பார்க்குறோமோ, ஐயோ அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு அவனை ஏசிட்டு அவன் நடிக்கிறான், அந்த டைரக்டர் சொல்லி கொடுத்த மாதிரி. ஸோ எங்கேயுமே நம்ம பொருந்தி ஆறுதலாக இருக்கணும். பறந்து நல்ல இடத்துக்கு போனாலும் அப்படியே அழகாக உட்காந்து ரசிப்போம். இந்த பறவை எல்லாம் பறந்து அப்படி இல்லை, அங்கே போய் எதையாவது யோசிச்சுட்டு சாயங்காலம் என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம், இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அமைதியாக இருப்போமே கொஞ்ச நேரம். அஸ்தி, எங்கே இருந்தாலும் சௌக்கியமாக இருக்க தெரியணும். இது தெரியணும் நமக்கு எங்கே இருந்தாலும் சௌக்கியமாக இருக்க மாட்டேங்கிறோம். அஸ்தி, பொருந்தி சௌக்கியமாக நிம்மதியாக இருக்க பழகணும். எங்கே இருந்தாலும் இது முக்கியமான குணம் தெரியுமா? சில பேர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்னஸ். அதுக்கு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது யாழ்ப்பாணத்தில் அந்த பழமொழி சொல்லுவாங்க. நல்ல பழமொழி, ரொம்ப பிடிச்ச பழமொழி. என்ன பழமொழி தெரியுமா? நாய்க்கு வேலை இல்லை, நிற்க நேரம் இல்லை. உண்மையான பழமொழி. நாய் அங்கே ஓடும், இங்கே ஓடும், அது செய்யும், என்னடா செய்யுன்னு பார்த்தா அதுக்கு என்ன வேலை, ஒரு வேலையும் இல்லை. நாய்க்கு வேலை இல்லை, ஆனால் நிற்க நேரம் இல்லை. நிறைய பேர் நம்மள அப்படிதான் இருக்கும். ஒரு வேலை பிரமாதம் ஒன்றுக்கு எரிஞ்சு பிடிச்சிடல, ஆனால் என்னமோ அங்கே ஓடி இங்கே ஓடி பர. ஏன் அப்படி? இப்போ திருவண்ணாமலை எதுக்கு வரும்? மன அமைதிக்காக, சந்தோஷமாக வரும். உட்காந்து நிம்மதியாக இதேன்னு இருக்க மாட்டோம். அங்கே ஒரு என்ன பர்வத மலை இருக்கும், அது ஏறுவோமா? இன்னும் குரங்கா பர்வத மலை இதுக்கு ஏறணும் மலையில். இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு நொந்து நூலாக போய் தான் இங்கே வந்து 1 மணி நேரம் இருக்கணும். அங்கே பர்வத மலை ஏறவா? ஏறி காலை உடைச்சுன்னு வர்றது. நம்ம சும்மாவே இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அங்கே ஒரு சித்தர் இருக்கார், அவர் போய் பார்க்க போகிறேன். அப்படி எங்கேயோ போய் என்னமோ செய்யணும், யாராவது தலையில் தொட்டு ஏதாவது செஞ்சு ஏதாவது ஆகிடாதா? நம்ம அஸ்தி அப்படின்னு சொன்னால் நிம்மதியாக இதே கொஞ்சம் நேரம். ஆனால் வீட்டை அப்படி இருக்க விட மாட்டாங்க. சோம்பேறியாக இருக்கேடான்னு போச்சு, இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். பாரு எவ்வளோ வேலை தலைக்கு மேலே கிடக்கு. அஸ்தி, ஸ்வஸ்தி பிரஜாப்பிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹ்யந்தி. ஸ்வஸ்தின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்வஸ்தின்னு வரைகிறோம் தானே. இந்த ஸ்வஸ்திக்கு இவ்வளோ பொருள் அஸ்தி தானே. அது சௌக்கியமாக இருக்கிறதான், சுகமாக இருக்கு. அந்த காலத்தில் எங்கள் ஊரில் இந்த பிராமணர்களுக்கெல்லாம் வேலை இல்லை. ஆக்சுவலாக நிலபலம்லாம் கொஞ்சம் இருக்கும், அதுலேருந்து வரும் வருமானம். அவங்க சும்மா இருப்பாங்க. அவங்க என்ன எழுதுவாங்க, அவங்க ஆக்குபேஷன் கேட்பாங்க. நான் பார்த்துருக்கேன், உங்களோட ப்ரொஃபஷன் என்ன ஆக்குபேஷன்? சுகஜீவனம் எழுதுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெருமை இல்லை. நாங்கள்லாம் வேலை செஞ்சு பிழைக்கணும் அவசியம் இல்லை. சுகஜீவனம் அர்த்தம் ஒன்றும் செய்யாமல் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்றோம். அப்படி என்ன அர்த்தம்னா, அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் கொஞ்ச நேரமாவது அமைதியாக நல்லா சௌக்கியமாக இருக்க பழகணும். சரி, நமக்கு தலைவலி வரும்போது பயங்கரமாக மண்டை உடைக்கும் போது, ஐயோ தலைவலி போய் கொஞ்ச நேரமாக சும்மா அப்படியே சந்தோஷமாக இருக்க மாட்டோமான்னு தோணும். நம்ம தலைவலியெல்லாம் போன பிறகு சந்தோஷமாக இதை அப்போது நமக்கு அதோட அருமை தெரியாது. சரி, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ எதையாவது நினச்சி குழம்பிகிட்டே இருக்குது, எதையாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்குது. அஸ்தி, ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தி மதிஹி, நிம்மதியாக இருக்குது. தூங்கும் போது எவ்வளோ நிம்மதி இருக்குது. சரி, தூங்கும்போது நல்லா தூங்க தான் வேணும். நல்லா, அதுவும் ஸ்வஸ்தி தான். தூங்கும்போது நல்லா தூங்கணும். வேலை செய்யும்போது கருத்தாக வேலை செய்யணும். ஓய்வெடுக்கும்போது நிம்மதியாக ஓய்வெடுக்கணும். இயற்கையை ரசிக்கும்போது இயற்கையை நல்லா ரசிக்கணும். எங்கே இருக்கோமோ அங்கே பொருந்தி இருக்கணும். அஸ்தி,
ஸ்வஸ்திமதி, க்ஷேமத்தை உடையவள். ஸ்வஸ்தின்னு வாழ்த்துறோம் இல்லையா, க்ஷேமமாக இது என்று வாழ்த்துவது. புண்ணியம் மங்களம் என பொருள்படும். இவை எல்லாவற்றுடனும் இருப்பவள், என்றும் மாறுபடாத அழியாத மங்களமான பிரம்மமாயிருப்பவள். ஸ்வஸ்திக்கு பாருங்க எவ்வளோ பொருள், மங்களகரமான அந்த பிரம்மமாக இருப்பவள். அப்புறம் காந்திஹி, காந்தின்னா வசீகரிக்கும் ஒரு தன்மை, காந்தி, அட்ராக்டிங், காந்தி. மேனி ஒளியாக இருப்பவள். எந்த ஜீவன்லேருந்து மேனி ஒளி ஒரு மாதிரி ஒரு கவர்ச்சின்னு சொல்லுவோம், அட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அப்படி காந்தியாக இருப்பவள். காந்தி, காந்திஹி அப்படின்னா மேனி ஒளியாக இருப்பவள். பிறரை ஈர்க்கும் மேனி ஒளி. அது மாத்திரம் இல்லை, பரம்பொருளின் இச்சா சக்திக்கும் காந்தின்னு தான் பேர், காமத்தின் சக்திக்கும் காந்தின்னு தான் பேர். இவை தேவியே என்று இங்கு சொல்கிறார். அப்புறம் இதெல்லாம் இது 7 சொல்லியாச்சா. இந்த 7 எல்லா ஜீவனையும் வழிபடும் போது அம்பாளே நம்ம பார்க்கணுங்கிறத இங்கே வழிபடுது. என்னென்ன 7? துஷ்டி, புஷ்டி, மதிஹி, திருதிஹி, சாந்தி, ஸ்வஸ்தி, காந்தி. ஸ்வஸ்தி, மதிஹி, காந்தி. இந்த 7 கல்யாண குணங்கள் அம்பாளுடைய குணங்கள். அந்த 7 குணங்களுடையவளாக அம்பாள் இருக்கா. எல்லா ஜீவனுக்குள்ளேருந்தும் இது வெளிப்படும் பொழுதும் அம்பாளே அப்படி வெளிப்படுகிறாள் என்பதாக நம்ம பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆச்சா. அப்புறம் நந்தினி, நந்தினியாக இருப்பவள். இந்த நந்தினிங்கிறதுக்கு 2-3 பொருள் இருக்கு. காமதேனுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவளுடைய மகள் நந்தினின்னு சொல்லுவோம். அப்படி அந்த அவ்வளோதும் அப்படி பால் சுரந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த காமதேனு, அதாவது நம்ம காமங்கள்னு நினைத்தோம், நம்மளுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிற காமதேனு, அவளுடைய மகளாக நந்தினி தேவியாக இருப்பவள் அவள் தான். ஆனால் நந்தினிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, மனதை கழிப்படைய செய்பவள். இதுதான் நந்தினி. நந்ததி நந்ததி நந்தத்தேவன்னு வெளிகோந்தவர். யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்கவிஹீனா எத்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்த. எவனுடைய சித்தம் பிரம்மத்திலேயே லயிக்கிறதோ, நந்ததி நந்ததி ஆனந்தமாக தான் இருப்பான். அவன் கூட்டத்தில் இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, யோகத்தில் இருந்தாலும் சரி, போகத்தில் இருந்தாலும் சரி, அவனுடைய மனமானது பிரம்மத்தில் இருந்தால் நந்ததி நந்ததி ஆனந்தம், கழிப்பு. ஸோ நந்தினினா மனதிற்கு கழிப்பை உண்டாக்குபவள், ஏற்பட செய்பவள். என்ன அழகான பேருங்க நந்தினின்னு. ஸோ நந்தினியின் பேரை வச்சுட்டு மனசுக்கு எப்பயும் துக்கத்தையே கொடுத்தான்னா அப்புறம் நந்தினியாக இருக்க முடியாது. நந்தினினா மனதுக்கு கழிப்பை உண்டாக்குச்சு. அப்படி அம்பாள் நினைச்சாலே மனசு ஆனந்தம், கழிப்பு இல்லையா, அதான் நந்தினி. அது மாத்திரம் இல்லை, இந்த நந்தனுக்கும் யசோதைக்கும் பெண்ணாக பிறந்தார் இல்லையா. 8வது குழந்தை அழிக்க போக சொன்ன உடனே அவன் ஒவ்வொரு குழந்தையும் அழிச்சிட்டே இருப்பான். ஸோ 8வது குழந்தையாக பிறந்து இடம் மாறி கம்சனை ஏமாற்றி வானேறிய தேவி நந்தா என்று கொள்ளலாம். அப்படி எல்லா அம்சமாகவும் இருக்கிறது தேவி தான். விந்தியா என்கின்ற அந்த மலையுடைய வாசினி அந்த நந்தாங்கிற அந்த 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 திருமணம். ஸோ நந்தினினா அந்த நந்தாவை கூட சொல்லலாம். அந்த வடிவமாகவும் வந்தவள் அம்பாள் தான், தேவி தான். விக்னநாசினி, இடையூறுகளை போக்குபவள், எல்லா விக்னத்தையும் களைபவள். பொதுவாக விக்னத்தை களைவது யாரு? விக்னேஸ்வரன் சொல்லுவோம். அந்த விக்னேஸ்வரனுடைய சக்தியாக இருப்பவளே அம்பாள் தான். ஏன்னா அவளுடைய தாயார் தானே. ஸோ விக்னநாசினி. அதே மாதிரி நம்ம எந்த உபாசனை செஞ்சிட்ருக்கோமோ அந்த உபாசனைகள் செய்வோம் இடையூறுலாம் ஏற்படும். ஆக அம்பாளை வணங்கணும்னா அந்த இடையூறுகள்லாம் இல்லாமல் போயிடும். எல்லா இடையூறுகளையும் அவள் அழித்து நாசம் செய்து நம்மை காப்பாற்றுவாள். அதான் அவளுக்கு விக்னநாசினின்னு ஒரு பேர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி முக்கியமாக அம்பாவோட 7 கல்யாண குணங்களை பார்த்தோம். இதை மனசை நம்ம நிலைநிறுத்தி இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா புஷ்டி, புஷ்டி, புத்தி, அதாவது மதிஹி, திருதிஹி, சாந்தி, ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தி, சுஸ்திதி, ஸ்வஸ்தி, காந்தி, அதுக்கப்புறம் நந்தினி, விக்னநாசினி.
இதோடு இன்னைக்கு முடிச்சுப்போம், மீதியை நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.